ஆகஸ்ட் 15. போக்குவரத்தின் நெரிசல் அதிகமாக இருந்ததாலும் தனது சைக்கிளின் பிரேக் மேல் அவ்வளவாக நம்பிக்கை இல்லாததாலும் இறங்கி ஓரமாக தள்ளிக்கொண்டு நடந்தார் விநாயகம். ஆற்றுப்பாலத்தின் மேல் தள்ளிய போது ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு இரும்பு கிராதிகள் மேல் கையூன்றி பாலைவனமாய் மணல் வரிகள் கொண்ட காவிரியை பார்த்தார். இதென்ன நதியா, மைதானமா? எப்படி இருந்த காவேரி ஏன் இப்படி வாடிப்போனாள்? பெருமூச்சின் வெளிப்பாடு. மனம் கலங்கியது. 2 கரைகளையும் அணைத்து கொண்டு நுரைத்தபடி தாள லயத்துடன் பாய்ந்தோடி பார்க்கிற படைப்பாளிகளின் மனங்களில் எல்லாம் கதையாக, கவிதையாக, கட்டுரையாக எவ்வளவு தந்த காவிரி! சின்ன அழுக்கு தேக்கத்தில் துவைத்து உலர்த்தப்பட்ட வெள்ளை துணிகள் வரிசையாக துடித்து கொண்டிருந்தன. விநாயகம் தன் மேல் துண்டால் நெற்றியில் பொடித்த வியர்வை துளிகளை ஒற்றிக்கொண்டு மீண்டும் சைக்கிளை தள்ளினார். மலைக்கோட்டைக்கு எதிரே சென்ற பரபரப்பான வீதியில் பிரிந்த அல்லிமால் தெருவில் தனது கடையின் வாசலில் ஓரமாக சைக்கிளை நிறுத்தினார். அதில் மாட்டியிருந்த மஞ்சள் நிற ஜவுளி பையிலிருந்து சாவி எடுத்து எண்கள் போட்ட 8 மரப்பலகைகளையும் தொட்டு கொண்டிருந்த குறுக்கு இரும்பு பட்டையின் 2 பக்கங்களிலும் பூட்டுகளை திறந்தார். பட்டையை கலற்றி கீழே போட்டுவிட்டு ஒவ்வொரு பலகையாக கலற்றினார். 4 இந்த பக்கமும் 4 அந்த பக்கமுமாக சாத்தி வைத்துவிட்டு குனிந்து கடையின் வாசல் படியை தொட்டு உதட்டில் வைத்துக்கொண்டு கண்மூடி ஏதோ ஸ்லோகம் உச்சரித்தார். உள்ளே வந்தார். சுவாமி படத்தில் காய்ந்திருந்த பூச்சரத்தை நீக்கிவிட்டு கொண்டு வந்திருந்த புதிய சரத்தை இலை பிரித்தெடுத்து மாட்டினார். 2 ஊதுபத்திகளை கொளுத்தி ஆட்டி அணைத்து படத்தின் இடுக்கில் சொருகினார். பழைய துணி எடுத்து ஒவ்வொரு ராக்கிலும் இருந்த புத்தக வரிசைகளை மேலாக தட்டினார். முக்கியமான புத்தகங்கள் மட்டும் இருந்த கண்ணாடி பீரோவை துடைத்தார். பிறகு தரையில் ஒரு பக்கமாய் போட்டிருந்த மரப்பலகை மேல் தன் துண்டால் தட்டிவிட்டு சம்மணம் போட்டு அமர்ந்து குள்ளமான கணக்கு மேஜையை தன் பக்கம் இழுத்து கொண்டார். நேற்றைக்கு உறுப்பினர்கள் திருப்பி கொடுத்த புத்தகங்கள் ஒரு பக்கம் இருக்க அவற்றை பக்கத்தில் இழுத்து வைத்து கொண்டார். நோட்டு புத்தகத்தை புரட்டினார். ஒரு நூலில் கட்டி வைத்திருந்த பென்சிலை எடுத்தார். பாக்கெட்டில் இருந்து கண்ணாடி எடுத்தணிந்து கொண்டு ஒவ்வொரு புத்தகமாக பெயர் பார்த்து நோட்டில் வரவு வைக்க ஆரம்பித்தார். புதுமை பித்தனின் அன்று இரவு. அடடா, என்ன ஒரு எழுத்தாளன்! நவீன சிந்தனையை அந்த காலத்திலேயே வசீகரமாக சொன்னவராயிற்றே. விநாயகம் அந்த புத்தகத்தை புரட்டி அதில் தனக்கு பிடித்த ஒரு பகுதியை படிக்க துவங்கினார். இது 20வது தடவையோ 30வது தடவையோ. 3 நாள் தாடியை புறங்கையினால் பலமாக தேய்த்த பிறகு சிக்கு பின்னி பறந்து கொண்டிருந்த சிகையை கோதி விட்டுவிட்டு உள்ளே நுழைந்தார் விபி. 1/2 மணி நேரத்திற்கு மேல் உட்காரக்கூடாது. அவனிடம் இருக்கிறத வாங்கி கொண்டு கடைசி பஸ் புறப்படும் முன் புறப்பட்டு விட வேண்டும் என்ற வைராகியத்துடன் மனசு தனது நாட்டத்தின் பலன் காயா பழமா என்பது பற்றி அலைபாய்ந்தது. சற்று அழுக்கு பிடித்த நீண்ட கதர் ஜிப்பா, கரையோரத்தில் கால்பட்டு கிழிந்த வேஷ்டி, கீழே விழுவோமா வேண்டாமா என தோளில் தொத்தி தொங்கும் கதர் மேல் வேஷ்டி. அவருக்கு தேசபக்தர் என விலாசம் ஒட்டின. இந்த வர்ணனையை படித்ததும் விநாயகம் வழக்கம் போல் தன்னை ஒரு தரம் பார்த்து கொண்டார். கதர் ஜிப்பா, கரையோரம் கால்பட்டு கிழிந்த வேஷ்டி, தோளில் தொத்திக்கொண்டு மேல் வேஷ்டிக்கு பதிலாக மேல் துண்டு, அதுதான் மாற்றம். புத்தகத்தில் அடுத்த வரியாக குதிகாலடியில் அர்த்த சந்திர வட்டமாக தேய்ந்து போயும் விடாப்பிடியாக சேவை வைராகியத்துடன் மிளிரும் மிதியடி என்பதை படித்துவிட்டு கடைவாசலில் தான் விட்டிருந்த செருப்புகளை பார்த்தார். புதுமை பித்தன் எப்போது எப்படி தன்னை பார்த்தார் என்று எப்போதும் போல இப்போதும் ஆச்சரியம் ஏற்பட்டது. புத்தகத்தை வரவு செய்துவிட்டு அடுத்த புத்தகத்தை எடுத்தார். சுந்தர ராமசாமி, ஒரு புளிய மரத்தின் கதை. உடனே சாக்லேட்டை பார்த்த குழந்தையின் குதூகலம் ஏற்பட்டு புரட்டினார். ஆசாரிப்பள்ளம் ரோட்டில் ஜோசப்பின் லாண்ட்ரியை தாண்டி ஏறத்தாழ 1 மைல் செல்கிற போது புதிய பாதசாரி ஒருவனுக்கு ரோடு அந்த இடத்தில் முடிவடைகிறதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவது ராணி தோட்டத்தின் பிரம்மாண்ட வாசல்தான். எதிர்முகமாக முன்னேறி கொண்டிருப்பவனுக்கு ராணி தோட்டத்தின் அகண்ட நுழைவாயிலும் அதையொட்டி வடபுறம் செங்குத்தான மலையில் ராட்சச குழந்தைகள் மாக்கோலம் போட்டு விளையாடியதைப் போல காட்சி தரும் கருங்கல் மதிர் சுவரும் தான் புலப்படும். வாசலையொட்டி தென்புறம் தெரிவதெல்லாம் ராட்சச மரம் ஒன்று. அதை அடுத்து மரங்கள். காட்டம் ரோடு முடிவடைந்து விட்டது என ஏமாந்து நிற்கிறவன் இயற்கையாகவே அவனை தாண்டி முன்னேறும் பஸ்ஸை கவனிக்கிறேன். மூடி வைத்துவிட்டு அந்த ஆசாரிப்பள்ளம் ரோட்டில் இப்போதுதானே நின்று ராணி தோட்டத்தின் அகண்ட நுழைவாயிலையும் கருங்கல் மதிர் சுவரையும் பார்ப்பதாக கற்பனை செய்து கொண்டார். அடுத்த புத்தகத்தை எடுத்தார். ஆதவன், இரவுக்கு பிறகு வருவது மாலை. ஒரு அற்புதமான எழுத்தாளர் மறைந்து விட்டாரே என்று அவருக்குள் துக்க அலை ஒன்று பொங்கியது. புரட்டி அவர் வழக்கமாக படிக்கும் அந்த வசன பகுதிக்கு வந்தார். காதல் மிக அழகானது. நமக்கு அது கிடைக்கும் பட்சத்தில் எப்போது அல்லது எங்கே அது கிடைக்கும்? எப்போதும் எங்கு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கக்கூடும். அதே சமயத்தில் எல்லோருக்கும் கிடைத்து விடுவதும் இல்லை. கிடைத்தவர்கள் பலர் அதை உணர்வதில்லை. உணர்ந்தவர் பலர் அதை பெறுவதில்லை.
கடவுளை பற்றி ஆஸ்திகர்கள் சொல்வது போலல்லவா இருக்கிறது? ஆமாம், இரண்டுக்கும் ஒற்றுமைகள் உண்டு. கடவுள் வழிபாட்டை ஒரு ரொமான்டிக் எஸ்கேப்பாக சொல்பவர்கள் இருக்கிறார்கள், ஏதோ ஒன்றுக்காக சப்ஸ்டிடியூட்டாக. மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம். விநாயகம் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு இந்த வசனங்களை அந்த இளைஞனும் இளைஞியும் எந்த முகபாவனை வைத்து கொண்டு பேசியிருப்பார்கள் என்று கற்பனையில் ஆழ்ந்தார். சார், 100 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? பக்கத்து பெட்டிக்கடை பையன் வந்து அவர் கற்பனையை கலைத்ததில் எரிச்சல் ஏற்பட்டது. இல்லை என்பதை தலையாட்டலிலேயே தெரிவித்துவிட்டு மற்றொரு புத்தகத்தை எடுத்தார். விநாயகம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் ஆக்சிஜன் இல்லை. இந்த புத்தகங்கள் தான் அவருக்கு. புத்தகங்கள் மேல் அதீத ஆர்வம், மாறாத வெறி, தீராத காதல் என்று எத்தனை அடைமொழி கொடுத்து சொன்னாலும் அது அவரின் நிஜ உணர்வில் கால்பாகத்தையே வெளிப்படுத்தியதாகும். பள்ளி நாட்களில் ஒரு தமிழ் வாத்தியார் தான் அவருக்கு படிக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்தினார். விநாயகத்திற்குள் விழுந்த தீப்பொறி பற்றி கொண்டது. பண்டிகைக்கு புது துணி எடுத்து தர வேண்டாம், அந்த காசை கொடுத்து விடுங்கள், புத்தகம் வாங்கிக் கொள்கிறேன் என்று வீட்டில் அடம் பிடித்தவர். வீட்டுக்கு வருகிற உறவினர்கள் உனக்கு விளையாட என்ன பொம்மை வேண்டும் என்றபோது புத்தகம் வாங்கி தாருங்கள் என்று கேட்டவர். பழைய புத்தக கடையில் பொட்டலம் அடிக்க எடைக்கு போடப்பட்ட புத்தகங்களை இவர் எடைக்கு வாங்கி வந்து விடுவார். எந்த ஊருக்கு போனாலும் எல்லோரும் இங்கே கோவில் எங்கே இருக்கு, சினிமா தியேட்டர் எங்கே இருக்கு என்று விசாரிக்க, இவர் மட்டும் புத்தகம் விற்கிற கடை எங்கே இருக்கு என்று விசாரிப்பார். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த புத்தகங்கள் வீட்டின் ஒரு அறையை அடைத்து கொள்ள அடிக்கடி வீடு மாற்றும் அப்பா திட்டி தீர்ப்பார். தாம் நடத்தும் பலசரக்கு கடையில் பொட்டலம் கட்டி போட்டு விடு என்பார். இந்த விஷயத்தில் விநாயகத்திற்கும் அப்பாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். விநாயகம் தன் புத்தகங்களை யாருக்காவது இரவல் கொடுத்தால் ஒரு நோட்டில் பெயர், கொடுத்த தேதி எழுதி வைத்து விடுவார். ஒரு வாரம் பார்ப்பார். திரும்ப வரவில்லை என்றால் தேடி சென்று பாதிதான் படித்திருக்கிறேன் என்றாலும் கேட்காமல் பிடுங்கி கொண்டு வந்து விடுவார். வாங்கி சென்ற புத்தகத்தில் யாராவது பிடித்த பகுதியை அடிக்கோட்டிருந்தாலோ படித்த பக்கத்தின் நினைவுக்கு மூளை மடக்கியிருந்தாலோ கோபப்பட்டு கண்டபடி திட்டுவார். அடுத்து அந்த நபரின் பெயர் புத்தக இரவல் கும்பலின் பட்டியலில் நீக்கப்பட்டுவிடும். ஒரு சமயம் வாங்கி சென்ற ஆசாமி அட்டை கிழிந்து விட்டது என்று அலட்சியமாக சொல்ல அவர் சட்டையை பிடித்து சண்டைக்கு போய்விட்டார். அப்பா இறந்த பிறகு அவரின் பலசரக்கு கடையை நிர்வகிக்கும் பொறுப்பு விநாயகம் மேல் விழுந்தது. அப்போது வீட்டில் இவரும் இவரது மனைவியும் இவரின் ஒரே மகள் ஆனந்தியும் தான். 10 பைசாவுக்கு மிளகு, 4 ரூபாய்க்கு பொட்டுக்கடலை என்கிற சில்லறை வியாபாரத்தில் இவரால் படிப்பதற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் போக கடையை இழுத்து மூடிவிட்டார். அப்புறம் பிறந்த யோசனைதான் இந்த வாடகை நூல் நிலையம். பாரதியாரை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதால் பாரதி வாடகை நூல் நிலையம் என்று போர்டு மாட்டினார். பலசரக்கு கடையின் ராக்கைகளை தச்சன் கொண்டு புத்தக ராக்கைகளாக மாற்றி தம்முடைய சேகரிப்புகளை கொண்டு வந்து வைத்து மேலும் புதிதாக புத்தகங்கள் வாங்கி போட்டார். இது துவங்கி 20 வருடங்களாகிறது. 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தாலும் லாபம் கொடுக்கிற தொழில் இல்லை இது. விநாயகத்திற்கு மனைவி காலமாகி மகளுக்கு 4 வருடங்கள் முன்பு திருமணமாகி இப்போது தனியாளாக இருப்பதால் தேவைகள் குறைவு. எந்த காலத்திலும் அவர் அதிக வருமானத்திற்கு ஆசைப்பட்டதில்லை. வாழ்க்கையில் அவருக்கு பிடித்த விஷயம் நினைத்த போதெல்லாம் நினைத்த புத்தகத்தை படிப்பது. அதற்கு அனுமதிக்கும் இந்த தொழில் திருப்தியாகிவிட்டது. அதனால் எத்தனையோ பேர் ஏதேதோ தொழில் செய்ய ஆர்வமூட்டிய போதெல்லாம் கண்டிப்பாக அந்த யோசனைகளை நிராகரித்து விட்டார். ஆனால் விநாயகத்திற்கு தன் மருமகனை சமாளிப்பதுதான் இப்போது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தீர விசாரித்து பக்கத்திலேயே இருக்கிற ஸ்ரீரங்கம் என்பதால் மகளை அடிக்கடி பார்த்து வரலாம் என்கிற சௌகரியமெல்லாம் யோசித்து சந்தோஷப்பட்டு தான் ஆனந்தியை கட்டி கொடுத்தார். ஆனால் ஆனந்தி இந்த 4 வருடங்களில் புருஷனோடு இருந்த நாட்களை விட அப்பாவோடு இருந்த நாட்கள் தான் அதிகம். மருமகன் சிவராமுக்கு நிரந்தர வேலை இல்லை, உழைக்கிற ஆர்வமும் இல்லை. மனைவியை கன்னத்தில் அறைந்து அப்பா வீட்டுக்கு அனுப்பினால் 2000தோடு வருவாள். இடுப்பில் உதைத்து அனுப்பினால் 5000, சூடு போட்டு அனுப்பினால் 10,000 என்று ஒரு கணக்கு வைத்திருக்கிறான். விவாகரத்து வாங்கி கொடுக்க சொல்லி ஆனந்தி பல தடவை கேட்டுவிட்டாள். இந்த தடவை திருந்தி விடுவார், பொறுமையாக போகலாம் என்று இவர்தான் நம்பிக்கை வார்த்தை சொல்லி அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த போக்குவரத்தில் ஆனந்தி தற்சமயம் இவரோடு இருக்கிறாள். மருமகனின் புதிய கோரிக்கை என்னவென்றால், 1/4 காசுக்கு பெறாத இந்த புத்தக கடையை காலி செய்து மருமகன் பெயருக்கு மாற்றிவிட வேண்டுமாம். அவர் இங்கே ஜட்டி பிரா விற்கிற ரெடிமேட் கடை ஆரம்பித்து பொறுப்பாக தொழில் நடத்தி ஆனந்தியை கண்கலங்காமல் பார்த்து கொள்கிறாராம். இன்றைக்கு காலையில் கடைக்கு புறப்பட்ட போது கூட வீட்டில் ஆனந்தி இந்த பேச்சை எடுத்தபோது விநாயகம் தீர்மானமாக சொல்லிவிட்டார். இதோ பாருமா, என்கிட்ட சொத்துன்னு இருக்கிறது அந்த கடை மட்டும்தான். என் காலத்துக்கு அப்புறம் அது உனக்குத்தான் வந்து சேரப்போகுது. புத்தகத்தை எல்லாம் பப்ளிக் லைப்ரரியில் போட்டுட்டு நான் செத்தப்புறம் உன் புருஷனை அங்கே எந்த கடை வேணும்னாலும் வச்சு நடத்த சொல்லு. அதுக்கு இல்லைப்பா, அந்த இடம் பஜாரில் முக்கியமான இடம். பக்கத்து கடைக்காரங்க 1000 கணக்கு வியாபாரத்தில் சம்பாதிக்கிறாங்க. ரெடிமேட் கடை வச்சா எப்படியும் மாதம் 6000 7000 சம்பாதிக்க முடியும்னு இவர் சொல்கிறார்.
வாடகைக்கு விட்டால் கூட 1,00,000 அட்வான்ஸும் 3,000 வாடகையும் தர தயாராக இருக்காங்களாம். நீங்கள் பண்ணுறது முட்டாள்தனமாம். எல்லாம் எனக்கு தெரியுமா. லாபத்தையும் வருமானத்தையும் பார்த்துருந்தா நான் இத்தனை வருஷம் இதை நடத்திட்டு இருக்க மாட்டேன். இது மக்கள் சேவைக்காகவும் என் சந்தோஷத்துக்காகவும் செய்துட்ருக்கேன். எவ்வளவு பேருக்கு அறிவு விருத்திக்கு உதவுது தெரியுமா. தமிழில் டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணுற எத்தனை மாணவர்கள் தேடி வந்து அவங்களுக்கு வேண்டிய புத்தகங்களை எடுத்து போகிறாங்க தெரியுமா. எங்கேயும் கிடைக்காத அபூர்வமான புத்தகம் எவ்வளவு வச்சுருக்கேன் தெரியுமா. தெரியும்ப்பா. ஒவ்வொரு புஸ்தகமும் உங்களுக்கு ஒரு புள்ள மாதிரின்னு நல்லா தெரியும். இந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு தொழில் நடத்துகிற ஆர்வம் எல்லாம் கிடையாதுமா. எத்தனை தடவை எவ்வளவு கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் சீட்டு கட்டில் தோத்தாச்சு. புதுசாக தோக்கிறதுக்கு பணம் வேணும். பணம் ஏதாச்சும் ஏற்பாடு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். வேணாம்ப்பா. அங்கே போய் அடி உத வாங்கி நரக வேதனை படுறதுக்கு நான் இங்கேயே இருந்துடுறேன். இதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. என்னதான் ஆனந்தி வெறுப்பில் அப்படி சொன்னாலும் அது எப்படி அவளை கணவனோடு சேர்த்து வைக்காமல் இருக்க முடியும். ஒரு 10,000 ஏற்பாடு செய்து கொடுத்து அனுப்பினால் மாப்பிள்ளை சமாதானமாவார். எப்படி ஏற்பாடு செய்வது. கடையில் உட்கார்ந்து கொண்டு யோசனையில் ஆழ்ந்த விநாயகத்திற்கு தாம் 50,000 ரூபாய்க்கு ஆயுள் இன்சூரன்ஸ் எடுத்து பணம் கட்டி வருவது நினைவுக்கு வந்தது. அதில் கடன் போட்டு எடுத்து தரலாமே. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆறுமுகம் லால்குடியில் இருக்கிறார். அவரிடம் சொன்னால் எல்லா ஏற்பாடுகளும் செய்து விடுவார். விநாயகம் யோசனையில் இருக்கும்போது, என்னமாமா பலமான யோசனை என்று குரல் கொடுத்தபடி உள்ளே வந்தான் சிவராம். சலவை வேஷ்டி, சலவை சட்டை, ஜவ்வாது மணத்தது. வாங்க மாப்பிள, உட்காருங்க. புறங்கையால் மீசையை தள்ளிவிட்டபடி தன் கர்ச்சிப்பை போட்டு அதன் மேல் அமர்ந்தான். அவன் முகம் கிட்டே வந்தபோது சிகரெட் நாட்டம் விநாயகம் இருமினார். என்னமாமா யோசனை செஞ்சீங்களா. என்ன சாப்பிட்றீங்க. ஜில்லுன்னு மோர் கொண்டு வர சொல்லட்டுமா. தொழில் ஆரம்பிக்க கை கொடுங்க மாமா. மெயின் தெருவில் நம்ம சொந்த கடை சும்மா இருக்கிறப்ப ஸ்ரீரங்கத்தில் அட்வான்ஸ் கொடுத்து கடை எடுக்கிறது முட்டாள் பண்ணுற வேலை மாமா. இங்கே கடை சும்மா இல்லையே மாப்பிள்ள. நானும் பல தடவை ஜாடமடையாக சொல்லிட்டேன். ஆனந்தி மூலமாகவும் சொல்லி விட்டுட்டேன். இது ஒரு தொழில்னு உட்காந்து பண்ணிகிட்ருக்கீங்களே. 4 பேக்கெட் சிகரெட் வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்சாலாவது கொஞ்சம் காசு பார்க்கலாம். இந்த காலத்தில் எவன் படிக்கிறான் இலக்கியமும் நாவலும். வீட்டுக்கு வீடு டிவி வந்துடுச்சு. 1008 சேனல் வந்துடுச்சு. பேப்பர் படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிற இந்த செல்லரிச்ச புத்தகத்தை எல்லாம் எவன் படிக்கிறான். உங்களுக்கு தெரியாது மாப்பிள்ள. அதுக்குன்னு ரசனை உள்ள கூட்டம் தனியாக இருக்குது. அப்போ எனக்கெல்லாம் ரசனை இல்லையா. புஸ்தகம் படிக்கிற ரசனையை சொன்னேன். சரி, இப்போ உங்களுக்கு இதில் என்ன தான் வருமானம் வருது. 500-700 வருது. பேத்தலா இல்லையா. இதே வரிசையில் 10 கடை தள்ளி புதுசாக ஒரு பேப்பர் ஸ்டோர்ஸ் வந்திருக்கு. 1,00,000 அட்வான்ஸாம், 3,000 வாடகையாம். 2 வட்டி கணக்கு பார்த்தாலும் ₹1,00,000 மாதம் 2,000 வட்டி வரும். வாடகை 5,000 வருமானம் வரும். கடையை காலி பண்ணி ஒப்படைச்சிட்டு வீட்டில் சும்மா உட்காந்துருந்தாலே 5,000 வர வாய்ப்பு இருக்கிறப்ப எதுக்கு இப்படி பைத்தியக்கார பண்ணுறீங்க மாமா. மாதம் 5,000 எனக்கு அவசியம் இல்லையே மாப்பிள்ள. உங்களுக்கு வேணாம்னா எல்லோருக்கும் வேணாமா. எனக்கு வேணுமே. உங்கள் ஒரே பெண்ணுக்கு சேரப்போகிற சொத்து தானே இது. வாஸ்தவம். ஆனால் அதுக்கு நான் சாகணும் மாப்பிள்ள. நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணும் சுகப்படக்கூடாதா. என்ன மனசு இது. அப்படி யாராச்சும் நினைப்பானா. என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். அவளை சுகமாக வச்சுக்க வேண்டியது என் மாப்பிள்ளையோட பொறுப்பு. அதுக்கு ஓரளவு உதவிட்டேன். இன்னும் கொஞ்சம் உதவுறேன். ஆனால் நான் சாகிற வரைக்கும் இந்த கடையில் நான் இந்த தொழில் தான் செய்ய விரும்புகிறேன். மாப்பிள்ளை என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. சிவராம் கொஞ்ச நேரம் முறைப்பாக பார்த்தான். என்னமோ உதவுறேன்னு சொன்னீங்களே. ஒரு 10,000 ஏற்பாடு பண்ணித்தரேன். ஸ்ரீரங்கத்திலேயே ஒரு கடை பாருங்க மாப்பிள்ள. வேறு திசை பார்த்தபடி, கொடுக்கறத சீக்கிரம் கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் என்றான். என்னோட இன்சூரன்ஸ் பாலிசி மேலே கடன் போட்டு தான் எடுத்து தரப்போகிறேன். லால்குடியில் ஏஜெண்ட்டை பார்க்கணும். கடைப்பையன் 2 நாளாக வரல. அவன் வந்ததும் நான் பார்த்துக்க மாட்டேனா மாமா. அந்தளவுக்கு கூட பொறுப்பு இல்லாதவனா உங்கள் மருமங்க. நோட்டில் பதிவு பண்ணிவிட்டு புக்கு தரணும். வர்ற புக்கை பதிவு பண்ணி வைக்கணும். என்ன கம்ப சத்துற வேலை. நீங்கள் இப்போவே போயிட்டு வாங்களேன். இங்கே இருக்கிற லால்குடி போயிட்டு வர்றதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்கணுமா. விநாயகம் தலையசைத்து துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு புறப்பட்டார். மாலை 5 மணிக்குத்தான் லால்குடியிலிருந்து திரும்ப முடிந்தது. பஸ் பிடித்து மெயின்காட் கேட் வந்து போஸ் ரோட்டில் வீட்டுக்கு காய்கறி பழம் வாங்கி கொண்டு தம் கடையை நோக்கி நடந்தார். மாப்பிள்ளை வீட்டில் சாப்பிடச் சொல்ல வேண்டும், தங்கச் சொல்ல வேண்டும். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு சும்மா நடந்துட்டு வரலாம் வாங்க என்று கூட்டிக் கொண்டு காவிரி பாலத்திற்கு வந்து மென்மையாக அவரின் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டும். அவர் மனதில் எதிர்காலம் பற்றி என்னதான் திட்டம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு டிவி கடை வாசலில் 10 டிவி பெட்டிகளில் ஒரு பெண் செய்தி வாசித்து கொண்டிருக்க வெளியே 20-30 பேர் நின்று பார்த்தார்கள்.
இவரும் நின்றார். நாளை நமது தேசத்தின் 50வது சுதந்திர தின விழா நாடெங்கும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சட்டென்று விநாயகத்தின் உடலெங்கும் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. விநாயகம் ரொம்ப வருடங்களாக சுதந்திர தினத்தன்று முழுக்க மௌனம் அனுஷ்டித்து வருகிறார். அன்றைய தினம் காலையில் வீட்டில் செய்தித்தாள்கள் படித்துவிட்டு மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தை எடுத்து வைத்து கொண்டு உட்கார்ந்து விடுவார். பல வரிகளுக்கு கண்கள் கசியும். நிறுத்தி அடையாள விரல் வைத்து புத்தகம் மூடி சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை யோசித்து மனதிற்குள் பதறுவார். சுதந்திரம் கிடைத்தபோது அவர் 10 வயது சிறுவன். ஆனந்தியிடம் பலமுறை சொல்லியிருக்கிறார். இன்னும் 10 வருஷம் முன்னாடி பிறந்து காந்தியோட சுதந்திர போராட்டத்தில் ஒரு வீரியமான இளைஞனாக நான் கலந்துக்க முடியாமல் போச்சேன்னு ஒரு வருத்தம் இருக்குமா? நாட்டோட விடுதலைக்கு நான் எதுவுமே செய்யலையே. அகிம்சை வழியில் வந்த சுதந்திரம் என்றாலும் எத்தனை உயிர் சேதங்கள், வேதனைகள், இரத்த சிதறல்கள் நினைத்தாலே உடம்பெல்லாம் நடுங்கும். ஜாலியன்வாலாபாக் சம்பவம் ஒன்று போதாதா? எத்தனை ஆவேச கவிதைகள், எத்தனை புரட்சி பேச்சுக்கள், மதம், மொழி, இனம் எல்லாம் தூக்கி வைத்து கொண்டு எத்தனை கோடி பேர் ஒற்றுமையாக ஓரணையில் திரண்டார்கள். விநாயகத்திற்கு டிவி பெண் யார் எங்கே கொடியேற்றுவார் என்று சொல்கிற செய்தியெல்லாம் முக்கியமாகப்படவில்லை. விலகி மெதுவாக நடக்கத் துவங்கினார். உள்ளம் ஏனோ கனத்து போனது. தமது கடையை சமீபித்தார். லேசாக தலை சுற்றியது. நடப்பதை நிறுத்தி மேல் துண்டால் முகம் துடைத்து கொண்டு நடந்து கடைக்கு வந்தார். தனது கடையை சமீபித்தார். லேசாக தலை சுற்றியது. நடப்பதை நிறுத்தி மேல் துண்டால் முகம் துடைத்து கொண்டு நடந்து கடைக்கு வந்தவர் திகைத்து போனார். சிவராம் கடையில் நின்று உத்தரவிட்டு கொண்டிருக்க 2 தச்சர்கள் புத்தக ராக்கைகளை கலற்றி கொண்டிருந்தார்கள். கடையில் ஒரே ஒரு புத்தகம் கூட இல்லை. பதறிப்போய், மாப்பிள்ளை, இதெல்லாம் என்ன என்று கத்திவிட்டார் விநாயகம். சிவராம் புன்னகைத்து பாக்கெட்டிலிருந்து சிகரெட் எடுத்து நிதானமாக பற்ற வைத்து, மாமா, இதமாக சொன்னால் நீங்கள் கேட்கல, அதான் அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டேன். இந்த கடை உங்கள் அப்பா உங்களுக்கு விட்டுட்டு போனது. நியாயமாக தாத்தா சொத்து பேத்திக்கு வரணும். இங்கே என் இஷ்டப்படி கடை வைக்க போகிறேன். சம்மதம்னா வாழ்த்துங்க, சம்மதம் இல்லைனாலும் கோர்ட்டுக்கு போய்க்கங்க. கேஸ் போட காசு வேணும், மறந்துடாதீங்க என்றான். விநாயகத்திற்கு பதற்றத்தில் உடல் முழுவதும் நடுங்கியது. அட பாவி, புஸ்தகம் எல்லாம் என்னடா செஞ்ச? எடைக்கு போட்டுள்ளலாம்னு தான் நினச்சேன். திருப்பி நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்களேன்னு அதோ பாருங்க. எதிர்ப்புறம் சற்று தள்ளியிருந்த ஒரு காலிமனையின் மூலையை சுட்டிக்காட்ட அங்கே கருப்பாக ஒரு சாம்பல் மலை இருந்தது. லேசாக புகை வந்து கொண்டிருந்தது. விநாயகம் அலறி அடித்து கொண்டு அங்கே ஓடினார். ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கம் கூட மிச்சமில்லாமல் எழுத்தெழுத்தாய் எரிந்து முடிந்திருந்தது. விநாயகத்திற்கு ரத்தம் கொதித்தது. ஆவேசமாக மறுபடி கடைக்கு ஓடி வந்தார். சிவராமின் சட்டையை ஆக்ரோஷமாக பிடித்து உலுக்கி கத்தினார். டேய், நீ எவ்வளவு பேரை அவமானப்படுத்திட்ட தெரியுமாடா? பாவி, சண்டாளா, உன்ன என்று பரபரத்தவர் கண்களில் தச்சனின் உளி கண்ணில் பட பாய்ந்து எடுத்தார். முற்றிலும் நிதானமிழந்த நிலையில். என்ன செய்கிறோம் என்று யோசிக்க அவகாசம் இல்லாமல். மத்திய சிறைச்சாலை நூலகப் பகுதியில் புத்தகம் படித்து கொண்டிருந்த விநாயகத்தை வார்டன் அழைத்தார். உங்கள் பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கா. விநாயகம் பார்வையாளர் பகுதிக்கு வந்தார். அங்கே நின்றிருந்த ஆனந்தியை முகம் பார்க்க இயலாமல் அமைதியாக நின்றார். அதிகாரி அனுமதியுடன் அவள் கொண்டு வந்திருந்த சில புத்தகங்களை அவரிடம் நீட்டினாள். அதே கடையில் அதே வாடகை நூல் நிலையம் ஆரம்பிச்சிருக்கேன்ப்பா. பேர் தான் மாற்றியிருக்கேன், விநாயகம் வாடகை நூல் நிலையம். விநாயகம் வழிந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்து கொண்டு பெருமிதத்தோடு அவளை பார்த்தார்.